இன்னுமாடா கழுதையெல்லாம் பொதி சுமக்க வைக்கிறீங்க? அப்படிதான் இருந்துச்சு எனக்கு இத பார்க்கும்போது. நான்லாம் வந்து ஸ்கூல் புக்ல தான் வந்து பார்த்துருக்கேன். ரியல் டைம்ல இன்னைக்கு தான் பார்த்து நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அந்த மாரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து திருச்செந்தூர் போனோமா, அங்க வந்து பேங்க் ஒர்க்குக்காக சரியான வேல பார்த்துக்கோங்க. அ வேலை முடிச்சுட்டு வரதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் வந்து என்னோட ஃபேவரைட் ஸ்பாட்டு இந்த நொங்கு பால். இங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா, கண்டிப்பா இத வாங்கி குடிங்க. ரூ. 30 தான். செம்ம டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் குட்டி, குட்டி திங்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வந்து வாங்கிட்டு, அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்டோட செயின் வந்து அறுந்து போச்சு. அதையும் போயிட்டு ஆசாரிட்ட போய் பத்த வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கொரியர் வந்தது. அதையும் வாங்கிட்டு, அப்புறம் என்னோட செப்பல் பிஞ்சு போச்சு. அதையும் வந்து தச்சுட்டு, அப்படியே எங்க ஊர் நாஸ்ரேத்துக்கு கிளம்பியாச்சு. இந்த திருச்செந்தூர்லேருந்து நாஸ்ரேத் போற ரூட் எப்படி இருக்கும்னா, பயங்கர சீனிக்கா இருக்கும். 2 பக்கமும் வந்து ஒரே தோட்டமா இருக்கும். அப்புறம் இங்க நெறைய வெஹிக்கிள்ஸ் அதெல்லாம் வந்து வராது. எனக்கு பொதுவா இந்த ஆளே வராத ரோடு, அதில வந்து ட்ராவல் பண்ணி போறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஈவினிங் டைமா, ஸோ வெயில்லாம் போய் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்படியே பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தது. பசங்கலாம் வந்து அப்படியே கிரிக்கெட் விளையாடி ஜாலியா இருந்தாங்களா, என் ஹஸ்பண்ட் கேட்டு என்னையும் சேர்த்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே வண்டிய ஓட்டி போயிட்டே இருந்தாரு. ஸோ எங்க வீட்டுக்கு போனா எங்களுக்காக ஒரு ஆள் வெயிட்டிங். யாருன்னு பார்த்தீங்களா? இவன் தான். இவன் தான் எங்க பையன் ஸ்பேரோ. இவன வந்து நான் ரோட்ல இருந்து அடாப்ட் பண்ணி நாங்க வளர்த்துட்ருக்கோம். எனக்கு 1 வயசு. எங்க மேல வந்து அன்பு வச்சிருக்கிற, எங்கள ஜட்ஜ் பண்ணாத, எங்க பேச்ச கேட்கிற, அ எங்கள வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம லவ் பண்ற ஒரே ஆள் யாருன்னா, இவன் தான் எங்க பையன் ஸ்பேரோ குட்டி. இவனுக்கு வந்து இப்போ 1 வயசு ஆகுது. நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இவன விட்டுட்டு போயிட்டேன்ல, "எங்க போன? எதுக்கு போன? ஏன் என்ன விட்டுட்டு போன?" அப்படின்ற மாரி ஊன்ட்டு சத்தம் போட்டு பேசிக்கிட்டே இருப்பான். இவன்கிட்ட அப்படியே விளாண்டா நைட் ஆயிடுச்சு. இப்ப நம்மளாலலாம் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எங்க ஊர்ல ஒரு ரோட்டு கடை இருக்கு. அங்க போயிட்டு எனக்கு 2 கல் தோசை, ஹஸ்பண்டுக்கு 2 ஸ்பெஷல் தோசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து இதுதான் நான் எங்க ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி நம்ம சொந்த ஊர்லேருந்து சின்ன பொருள் வாங்குனாலும் அது பொக்கிஷம் தான் அப்படிதானே? அதே மாரி தான். எனக்கு இந்த வந்து ஸ்வீட் லைம் தான் மொசாம்பி அது வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து டெய்லி வெந்தய தண்ணி எடுக்கிறதுனால வெந்தயம், அப்புறம் இந்த பீர்க்கங்கா நார் இங்க கிடைக்க மாட்டேங்குது. அதனால அது, அப்புறம் வந்து இந்த பபிள்ஸ். இது எதுக்குன்னா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது இத எடுத்து ஊதுனோம்னா அப்படியே ஸ்ட்ரெஸ்லாம் குறைஞ்சிரும். உண்ம தான் சொல்றேன். நீங்களும் ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் பூ கட்டுற நூலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்மல். இதுதான் வந்து ஏன் வாங்குனேன் அப்படின்னு சொல்லி ரிக்ரெட்டா இருக்கு. ஏன்னா, சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ரூ. 1 ரூ. 2க்கு வாங்கியிருக்கேன். இப்போ வந்து இது வந்து ஒரு ஜோடியே ரூ. 10 இது வந்து பின்னாடி வந்து ஃபுல்லுமே பிளாஸ்டிக் தான். கொஞ்சம் கூட இந்த கம்பி மாரி இருந்தா கூட பரவால்ல. பிளாஸ்டிக் தான். அதுக்கு எதுக்கு ரூ. 10ன்னு தெரியல. ஒரு ஜோடி 6 கலர்ஸ் இருந்தது. அதையும் வாங்கிட்டு, அப்புறம் வந்து ரீசென்ட் டேஸ்ல வந்து இந்த மெஹந்தி போடுறதும் கொஞ்சம் ஒரு ஹாபி மாரி ஆயிடுச்சு. அதனால அதுக்காக ஒரு ஃபாஸ்ட் கோன் நெயில் பாலிஷ் ரிமூவரும் வாங்கிட்டேன். இந்த மாசியும் எங்க ஊர்ல தான் கிடைக்குது. இங்க கிடைக்கிறதில்ல. அதனால இதையும் வாங்கிட்டு, அப்புறம் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான்.